எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நேத்து வந்து ஒரு YouTubeல ஒரு வீடியோ வந்துச்சு. அது என்ன வீடியோனாக்க, அஜித்தும், ரங்கராஜ் பாண்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கான்வர்சேஷன் வந்து வீடியோ போயிட்டு இருக்கு. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா இத யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடுத்தவுடனே நான் வந்து எப்போதுமே விஜய்க்கு வந்து நான் ஒரு நல்லது தான் செய்ய நினைப்பேன். அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அஜித் அவர்கள். அது மட்டும் இல்லாம அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னாக்க, எனக்கும் அஜித்துக்கு விஜய்க்கும் வந்து சண்டை இருக்கு, சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. அது மட்டும் இல்லாம இதனால வந்து எங்க 2 பேரோட ஃபேன்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதுவும் வந்து இதனால வந்து ஒரு இத வந்து உருவாக்குறாங்க. இந்த மாரி சண்டை இவங்களுக்குள்ள சண்டை. அதே மாரி வந்து ரசிகர்களும் சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஆ நான் வந்து என்னைய வந்து யாருமே வந்து தமிழன்னு ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு தமிழன்னு ஒரு ப்ரூவ் பண்ணணும். அதனாலேயே நான் வந்து இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி சொன்னதா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கா இருக்கட்டும், இந்தியாவுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு பரிசு வந்து குடுப்பேன். அதுக்காண்டி தான் நான் இப்போ வரையும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் உடம்ப அம் குறைச்சு எல்லாம் வந்து பண்ணி இப்பவும் வந்து ஃபிட்டா வந்து அந்த அளவுக்கு வந்து போட்டு எஃபோர்ட் போடுறேன்னாக்க, கண்டிப்பா நான் ஒரு அச்சீவ்மென்ட் குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட உயிரே போனாலும் பரவால்ல. நான் இதுல வந்து கண்டிப்பா அச்சீவ்மென்ட் பண்ணி காமிப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இதுல வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா, எதையுமே வந்து நான் வந்து விஜய்க்கு வந்து அகைன்ஸ்ட்டா பேசுனது கிடையாது இதுவரையும். நாங்க எப்பவுமே வந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாரி வந்து அதுல சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நான் வந்து இந்த ஹாலிவுட்ல வந்து நான் ஒரு பேட்டி குடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா இதுல வந்து என்னோட ரசிகர்களா இருக்கட்டும், மத்தவங்க எல்லாரும் வந்து ஒரு பாசிட்டிவா இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கணும்னு தான் நான் வந்து ஒரு குடுத்தேன் மோட்டிவேஷன். அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ கூட பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பேக் சைடு வந்து அந்த ரேஸ் கார் நிக்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷனா ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிறதுல வந்து அதிகமா வந்து எல்லாரும் வந்து கிரிக்கெட் தான் பார்ப்பாங்க. கிரிக்கெட்ட பார்க்கும்போது அதுக்கான ஸ்போர்ட்ஸ் அதுக்கான பீப்பிள் வந்து அதிகமா பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதுக்கான வந்து ஸ்பான்சர் வந்து அதிகமா இருக்காங்க. கிரிக்கெட் வந்து அதிகமா வந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா, இந்த மாரி வந்து ரேஸ் காரு இந்த மாரி உள்ளதெல்லாம் வந்து யாரும் அதிகமா ஸ்பான்சர் பண்றதில்ல. அதனால தான் வந்து நான் வந்து இத ப்ரமோட் பண்றேன். இது வந்து அதிகமா வந்து நம்ம எல்லாமே வந்து கவர்ன்மெண்ட் கிட்ட போய் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. அதனால தான் என்னோட வந்து ஒரு முயற்சிய வந்து நான் எடுக்கிறேன். இதுல கண்டிப்பா நான் வந்து வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து சொல்லியிருந்தாங்க. மெயினா வந்து அவங்க சொல்லும்போது என்னைய தப்பா நினைச்சுக்கிறாங்க. நான் வந்து இத வந்து நான் ரோட்ல வந்து ரேஸ் ஓட்டுறத பத்தி சொல்லல. இத வந்து ப்ராப்பரா வந்து ஒரு ட்ரெய்னர வச்சு ட்ரெயின் பண்ணி, அப்படி வந்து ஒரு நடக்கிறது தான் வந்து இது மெயினா இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து எப்போதுமே வந்து நான் யாருக்குமே வந்து அகைன்ஸ்ட்டா பேசுனது கிடையாது. எதுவுமே பண்ணது கிடையாது. நான் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நேர்மையா தான் இருக்கணும்னு நான் என்னோட லைஃப் வந்து ஃபாலோ போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எப்போதுமே வந்து என்னோட படங்கள்ல நடிக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம என்னோட வந்து நான் மெயினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து என்னோட வந்து டிராவல் போயிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி வந்து இத வந்து மெயினா சொல்லியிருந்தாங்க. யாரும் இப்போ வரையும் வந்து நான் வந்து யாரையும் வந்து அகைன்ஸ்ட்டா பேசுனதோ, ஒரு கட்சிய பத்தி பேசுறதோ எதுவும் கிடையாது. நான் என்னோட படத்த வந்து நீங்க வந்து பாருங்க. நீங்க என்னைய ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எனக்காண்டி வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாரிலாம் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தா பாருங்க. உங்க குடும்பத்த நீங்க உங்க உடம்ப, உங்க ஃபேமிலிய, உங்க பேரண்ட்ஸ வந்து பாருங்க அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து இதுல வந்து மெயினா இதுல இன்னொன்னு பேசுனாங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னாக்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா வந்து இப்ப வந்து பாலிடிக்ஸ்ங்கிறத விட, இதுல வந்து நெறைய யூடியூப் சேனல்லாம் இருக்கு. இந்த யூடியூப் சேனல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு சார்ந்து தான் பேசுவாங்க. ஒருத்தவங்க வந்து இந்த கட்சிக்கு சார்ந்து பேசுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து இந்த கட்சிக்கு சார்ந்து பேசுவாங்க. ஆனா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சினிமாவுல பேசுறவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க, என்னையும் வந்து விஜய் வந்து சேர்த்து வச்சு பேசுறாங்க. நான் வந்து அவங்கள வந்து அகைன்ஸ்டா பேசுறேன் அப்படிங்கிற மாரி எங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து இப்ப அந்த பாலிடிக்ஸ் பேசுறவங்களோட அதிகமா வந்து இவங்க வந்து சினிமா விமர்சகர்கள்லாம் வந்து அந்த மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி நான் இந்த ஒரு இன்டர்வியூ குடுத்ததே வந்து மெயினா வந்து அதாவது யங்ஸ்டருக்கு தான் அதிகமா குடுத்துருந்தேன். அவங்க வந்து நல்லா மோட்டிவேட் ஆவாங்க. இந்த மாரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து விளையாடுவாங்க அப்படிங்கிற மாரி தான். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்போர்ட்ஸ்னால வந்து உயிரே போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா, அந்த காருக்குள்ள உட்காந்துட்டோம்னா நம்ம வந்து அவ்வளோ ஸ்பீட்ல போவாங்க. இந்த நம்ம தான் பார்ப்போம் அந்த ஸ்பீடு கார் ரேஸ் எல்லாம், இந்த பைக்ஸ் ரேஸ்க்கெல்லாம். இந்த ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மிக முக்கியமா இந்த ரேஸ் எல்லாம் உட்கார்ந்து போறவங்க வந்து எப்ப வேணாலும் உயிர் போகலாம். அப்படி இருந்தாலும் நான் வந்து இந்த இத வந்து உயர்த்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உள்ளேயே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லயே வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம
இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ வந்து பார்க்குறீங்க. இன்னும் வந்து 20 வருஷம், 25 வருஷம் ஆனாலும் இந்த இன்டர்வியூ வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகும். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து மிகப்பெரிய ஒரு லெவல்ல வந்து அந்த டயத்துல வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாரி வந்து அஜித் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. மூவி எல்லாம் பாருங்க, இல்ல என்னைய ஃபாலோ பண்ணுங்க அப்படியெல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதுல வேற இன்னொரு வார்த்தை மெயினா சொல்லியிருந்தாங்க. என்னன்னாக்க, இந்த கார் ரேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட உயிர் கூட போகலாம். ஸோ அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு இந்த இதுதான் ஸ்போர்ட்ஸ். ஸோ அப்படி உள்ள ரேஸ்லயும் வந்து நான் வந்து மெயினா வந்து இதுல வந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரையும் நான் வந்து அதுக்கு வந்து அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல சொல்லும்போதே இந்த கரூர் விஷயம் வந்து இப்ப பேசியிருந்தாங்க. ஏன்னா பேசும்போதே சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த மிக முக்கியமா இந்த அல்லு அர்ஜுனா அந்த ஒரு படப்பிடிப்பு இதுல பாத்தீங்கன்னாக்கா, இந்த முதல் ஷோல வந்து அதுல வந்து இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி டீம் விளையாடும் போதும் அந்த வெற்றி விழாவுல வந்து பாத்தீங்கன்னா, அதுலயும் வந்து இறந்து போனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறபோது தான், இந்த கரூர்ல வந்து இந்த மக்கள் வந்து இந்த இறந்ததுக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா, நானும் காரணம், மக்களும் நீங்களும் தான் காரணம். விஜய் மட்டுமே வந்து குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லாரோட வந்து காரணம் தான். எல்லாரோட இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இதுல வந்து மெயினா செய்யலாம். நம்மளோட சேஃப்டிய நம்ம தான் பாத்துக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு பெரிய ஆளு வர்றாங்க அப்படின்ட்டு எல்லாரும் போய் நம்ம வந்து முந்தி அடிச்சுட்டு பாக்குறதுனால தான் இந்த ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மெயினா பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாரும் வந்து ஒரு நம்மளோட சேஃப்டியை வந்து கரெக்டா பாத்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அந்த ஒரு ஒரு இஷ்யூ நடந்திருக்காது. ஸோ அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதுல வந்து மெயினா பேசியிருந்தாரு. அவங்க இன்னொரு ஒரு விஷயம் மெயினா வந்து ஒரு மன வருத்தத்தோட பேசியிருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னா, அதாவது அஜித்தோட அவங்களோட அப்பா வந்து இறந்து போனப்போ வந்து பாத்தீங்கன்னா, அப்போ வந்து இருந்தாங்க. அப்போ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அதுல மெயினா வந்து இந்த அவங்க இறந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ பின்னாடியே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து துரத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அது பின்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அ நியூஸ் சேனல்கள்லாம் வந்து இப்ப துரத்திட்டு வந்து, அவங்க வந்து கேமரா வீடியோ எடுக்குறாங்க, ஃபோட்டோ எடுக்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஸோ அத பத்தியும் வந்து இதுல சொன்னாங்க. ஏன்னா, எனக்கு அந்த அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இறந்தாலும் தூக்கிட்டு போம்போதும் வந்து பக்கத்துலலாம் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே ஒரு சேனலே வந்து இப்படி பண்ணும்போது, நம்ம வந்து ரசிகர்கள் வந்து என்ன என்ன சொல்ல முடியும்? ஸோ அவங்க அவங்க பார்க்கணும்னு ஆர்வத்துல தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த மாரி ஒரு ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து விஜய் வந்து நீங்க வந்து அகைன்ஸ்டா தான் பேசுறீங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எப்பவுமே வந்து விஜய்க்கு வந்து நான் கெட்டது நெனச்சதே கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்லது தான் நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எப்பவுமே வந்து விஜய் வந்து நான் வந்து தரக்குறைவாவும் பேசுனது கிடையாது. நாங்க எப்பவுமே வந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறோம். ஸோ அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல பேசும்போது சொன்னாங்கன்னா, என்னைய வந்து எல்லாருமே வந்து என்னைய வந்து தமிழன்லாம் நெனைக்க மாட்டேங்கிறாங்க. நெறைய பேர் வந்து என்னைய வந்து வேறு இத வேறு ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து யாருமே தமிழன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. நெறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு முறியடிக்கிற மாரி நான் கண்டிப்பா ஒரு இந்தியாவும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, நான் ஒரு தமிழங்கிறத எல்லாரும் வந்து அப்ப அஜித் வந்து தமிழன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்ற அளவுக்கு நான் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிற மாரி வந்து இதுல பேசியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து ஓவரால் என்ன தெரியுதுனாக்கா, இந்த ஒரு வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து விஜய்க்கு எதிரா பேசிட்டாரு அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து நெறைய விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எண்டு கார்டு குடுக்குற மாரி தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து போட்டு, இது வந்து மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. ஏன்னா, இதனால வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு உற்சாகமா இருப்பாங்க. ஏன்னா, இப்போ வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க சொல்லும்போது சொல்ட்டாங்க. இப்போ வந்து விஜய் ரசிகர்களும் சரி, அஜித் ரசிகர்களும் 2 ஒண்ணு தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவு வந்து மெயினா வந்து இதுல வந்து அந்த இன்டர்வியூ போயிருக்கு. ஸோ இதுல வந்து இந்த இன்டர்வியூ பண்ணதுல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரங்கராஜ் பாண்டியாவா இருக்கும். அதே மட்டும் இல்லாம அவங்களும் வந்து பேசுனது அஜித் அவர்கள் பேசுனது 2யுமே வந்து ஃபுல்லா ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயினா இது வந்து பார்க்கும்போது இது வந்து லாஸ்ட்டா சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க, விழித்துக்கொள் தமிழ்நாடே விழித்துக்கொள் அப்படிங்கிற மாரி வந்து லாஸ்ட்ல சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா அவங்க 2